ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ்லாம் பார்த்துடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும், ரொம்பவே வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியே பாருங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி தேங்காய் உடச்சி அதை துருவி சமையலுக்கு சேர்க்குறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 தேங்காயை உடச்சி இந்த மாதிரி துருவி நம்ம நல்ல ஒரு டைட்டான பாக்ஸில் ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவைப்படும் போது அப்பப்போ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம டெய்லி சமையலுக்கு இந்த மாதிரி வெங்காயம் நிறைய நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, அதிகமான அளவு வெங்காயம் உரிக்கும் போது நமக்கு கண்ணெரிச்சலும் இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் தண்ணியை பிடிச்சிட்டு அதில் நம்ம ஒரு 10 நிமிஷம் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி தான், அப்படி இல்லைனா சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நல்லா ஊற போட்டதுக்கப்புறமா நம்ம தோல் உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக நமக்கு தோல் உரிக்க வந்துருங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் தண்ணியை ஊற போட்டு நல்லா வெங்காயத்தையும் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் தண்ணியும் அந்த தோல் இது எல்லாமே அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கெலாம் நம்ம ஊற்றிடலாம். ரோஸ் செடிக்கு ஊற்றும் போது வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது அதிகப்படியான பூக்கள் பூக்கும். அதுவும் இல்லாமல் செடி நல்லா வளர்ந்து வரத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் அந்த மாதிரி நல்லா ஊற வச்சு நல்லா கட் பண்ணி ஒரு 4 பீஸ், ஒரு வெங்காயம் 4 பீஸ் வர அளவுக்கு நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி துருவன மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது நமக்கு அதிகமான கண்ணெரிச்சல் இருக்கும். நம்ம ஏதாவது கிரேவி செய்யும் போதும் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நமக்கு வதங்க செய்யாது சீக்கிரமாக. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வதங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே டைமில் நம்ம கால் வலிக்காமல் எதாக இருந்தாலும் நம்ம சமையல் முடிச்சு வரதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருப்பி சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு நம்ம வதக்காமல் இந்த மாதிரி நம்ம அழகாக ஒரு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னாவே கிரேவி செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஆயில் வாங்கிட்டு அதை வேறு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுருவோம். அந்த மாதிரி ஊற்றி வைக்கும் போது அதில் கவரில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கங்க எண்ணெய் இருக்கும். அது எப்படி தான் நம்ம வடிகட்டினாலும் அது வடியவே வடியாது. அது மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இதை கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஓரத்தில் நம்ம லைட்டாக கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் எவ்வளோ சூப்பராக நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துங்க. இந்த டபுள் சைட் டேப்பை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம துணிக்காய போடுவோம் இல்லையா, அந்த கிளிப்பு தான் நான் ஒன்று எடுத்துக்க போகிறேன். அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு நமக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கோனோ அதே மாதிரி நம்ம வாலில் ஒட்டி வச்சுக்கலாம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். அந்த கவருக்கும் கிளிப்புக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி கிளிப்பை ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுற பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுல் மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் டம்ளர் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணம் தான் பார்த்திங்கன்னா நான் செவத்து ஓரமாக வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் வடிஞ்சிட்ருக்கு பாருங்கள். நம்ம பாட்டுக்கு கிச்சனில் நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். இது ஒரு 1/2 hour கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கவரில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த பவுலில் நல்லா வடிஞ்சிடும். இதுக்கப்புறமா நம்ம பொரியல் அப்படி இல்லைனா குழம்பு ஏதாவது ஒன்று நம்ம செய்கிறதுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே குப்பையில் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். ஏன்னா அதிகமான விலையில் எண்ணெய் வைக்கிது இல்லையா, அதனால் இந்த மாதிரி கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் சாம்பிராணி பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன். நம்ம சாம்பிராணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த அட்டை பாக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட வேணாம். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும் பாருங்கள் இந்த டிப்ஸு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். அந்த டபுள் சைட் டேப்பை பிரித்து அந்த அட்டை பாக்ஸ் இருக்குல்லையா, அதில் நம்ம ஒரு சைடு கார்னரில் ஒட்டி வச்சிடலாம். அதை ஒட்டி வச்சுட்டு நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல ஒட்டிடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா எங்கே ஒட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சனில் அந்த செல்ஃப்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே தான் நான் இதை அப்படியே ஒட்ட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்க எங்கே தீப்பெட்டி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கிடைக்கவே கிடைக்காது. ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் நம்ம தீப்பெட்டி தேடுற டைமில். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பூஜையெல்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா தீப்பெட்டி கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை வீட்டில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தீப்பெட்டி கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி நம்ம மேட்ச் பாக்ஸை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவைப்படும் போது ஈஸியாக டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் சிலிண்டர் வாங்கிட்டு அதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது எப்படி தான் நம்ம வந்து ரோல் பண்ணி ரொம்ப அந்த ஒரு கயிறு கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு நம்ம இழுத்தாலுமே அந்தளவு பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு ஓப்பன் ஆகவே ஆகாது. இதுக்காக நம்ம வந்து அடுத்தவங்களோட ஹெல்ப் கேட்கணும். அப்படி இல்லைனா நம்ம ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதை எவ்வளோ சிம்பிளாக வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டிப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஃபோர்க் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக அந்த கம்பி ஒன்று தந்திருப்பாங்க. அதில் நம்ம லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த நூலை நம்ம பிடிச்சி லைட்டாக இழுத்தாவே சூப்பராக வந்து நமக்கு வந்து அந்த கப்பு வந்து கலண்டு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.